ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. வலியுறுத்திக்கிட்டு இருக்க முதல்ல இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம். ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு முடிவெடுத்த பிறகு கொஞ்சம் காலம் கொடுத்தீங்கன்னா எல்லோருக்கும் அந்த டைம் வேணும் செட்டில் ஆகிறதுக்கு. ஏன்னா உடனடியாக ஒரு முடிவு எடுத்த பிறகு அவர்களும் வருத்தத்தில் எடுத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம், காலம் கனிந்து வரட்டும். அதுவரை எல்லோரும் எங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். புதிய சர்ச்சைனால கிருஷ்ணசாமியும் ஜான்பாண்டியுமே வெளியே போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. தொடர்ந்து என்டிஏல இருந்து வெளியே போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் இது கிருஷ்ணசாமி அண்ணனாக இருக்கட்டும், ஜான் பாண்டியன் அண்ணனாக இருக்கட்டும், இருவருமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பை நான் பார்த்தங்கன்னா அவங்களுடைய தரப்புலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நான் இப்போ கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பொழுதுமே பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, தெய்வ திருமகன் அவர்கள் கடவுளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கூட இருக்கிறோம். எப்பொழுதும் அவருக்கு அந்த மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவிலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க. அதே நேரத்தில் இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய விழாவிற்கு எல்லா ஆண்டும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் போயிட்டு இருக்கோம். நானும் கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களை பொறுத்தவரை அது எதுவும் சர்ச்சையாக நான் பார்க்கவில்லை. பொறுத்திருப்போம். இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கலீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால் இது எங்கேயும் சண்டை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிலாம் நான் பார்க்கல. மறுபடியும் அதே தான், காலம் இருக்கிறது, பொறுத்திருப்போம், எல்லாம் சரியா இருக்குங்கண்ணா. டிடிவி அண்ணே என்ன சொல்றாருன்னா, நயினார் நாகேந்திரனால தான் இப்போ நான் வெளியேறினேன், முன்னாடி இருந்த அண்ணாமலைனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கருத்து சொல்லப்பட்டு விட்டது. நயினார் நாகேந்திரன் பேசிட்டாங்க, மாநில தலைவர் அவங்க பேசிட்டாங்க. திரும்ப திரும்ப அதை நோண்டி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம பேசுறது யாருக்குமே அழகல்ல. பிரச்சனை முடிஞ்சதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதோடு முடித்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க எல்லோருமே போகணும். நான் ஏற்கனவே சொன்னது போல காலம் கனிந்து வரட்டும், கொஞ்சம் பொறுமையா இருப்போம். இன்னைக்கே திரும்ப திரும்ப அதை நோண்டி குத்தி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது அரசியல் சரியா இருக்காதுங்கன்னா. டிடிவி தினகரன் அண்ணனை பொறுத்தவரை நான் தொடர்ந்து சொல்வது இதுதான், ஒரு நல்ல தலைவர். என்டிஏ கூட்டணி 2024 வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர். அதனால் எங்கேயும் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்காது. பொறுத்துருங்க. இன்னும் 7-8 மாசம் இருக்கும் பொழுது இன்னைக்கே அவசரம் பண்ணும். அண்ணா, அதாவது இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மதுரை மண்ணில், இதே மண்ணில் இப்பதான் மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அண்ணா, ஒரு கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது 24 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலைங்கண்ணா. நீங்க அவைலபிளா இருக்கணும். அது ஒரு முழு நேர வேலை. ஒரு முதலமைச்சராக, அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, இல்ல கட்சியினுடைய தலைவராக 24 மணி நேரமும் களத்தில் இருக்கணும். இன்னைக்கு தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இன்னைக்கு தாவேகா நாங்க ஒரு சீரியஸான கட்சி, தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய கட்சின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதே வேகத்தை களத்தில் 24 மணி நேரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன், சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன், மற்ற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அதுக்கான காலம். இன்னைக்கு தாவேகா நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க பறைசாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க. இன்னைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நம்புறாங்க, எதிர்பார்க்கறாங்கன்னா, இன்னைக்கு தலைவர்கள் ஃபுல் டைம் அவைலபிளா இருக்காங்க. நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் முழு நேரம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முழு நேரம் அவைலபிளா இருக்கிறாங்க. யார் வேண்டாலும் ஒரு பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் சந்திக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கும். அதனால் தாவேகாவை பொறுத்தவரை நான் வெளியிருந்து சொல்லுகின்ற கருத்து, நாங்க தான் மாற்று, நாங்க தான் எல்லாத்துக்கும் மாற்று, தமிழகத்திற்கு நாங்க தான் விடிவெளின்னு அவங்க சொல்ல வர்றாங்கன்னா 7 நாட்களும் மாசத்துல 31 நாளும் 30 நாளும் 24 மணி நேரமும் மக்களுக்கு அவைலபிளா இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏத்துக்குவாங்க. கட்சியினுடைய தலைவரே நான் மக்களை பார்ப்பேன், ஆனா வீக்கெண்ட் மட்டும்தான் பார்ப்பேன், நான் திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்க மாட்டேன்னா எந்த அளவுக்கு சீரியஸா அவங்க அரசியல் களத்தையும் பாலிடிக்ஸையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் வைக்கிறாங்க. அதனால அதையும் பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்க வேண்டிய கடமையும் கேள்வியும் உங்களுக்கு இருக்கு. அதையும் நீங்க தலைவர்கள் களத்துக்கு வரும்போது கேட்பீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா காவல்துறையை பொறுத்தவரை ஏதோ இவங்க மட்டும் காக்கைக்கு பொன் குஞ்சு நல்ல குஞ்சு தன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி காவல்துறை தாவேகாவை மட்டும் மறுத்தாங்க. நாங்களும் யாத்திரை செய்திருக்கின்றோம், காவல்துறையை மறுத்தாங்க. பல இடத்துல நீதிமன்றத்துக்கு சென்று பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம். இது தமிழகத்தில் வழக்கமா நடக்கிறது தான். காவல்துறையை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த மறுப்பு சகஜமா வருது.
ஏன்னா காவல்துறை சில இடத்துல நியாயமான காரணம் இருக்கு, சில இடத்துல நியாயமில்லாத காரணம் இருக்கு. நம்ம காவல்துறையை குறை சொல்வதை விட்டு, சரி காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கலாமே, யார் வேண்டான்னு சொன்னது? அதனால் திரும்ப திரும்ப காவல்துறையில யாரோ ஒரு அதிகாரி அனுமதி மறுத்தாங்க, அதனால பாருங்க எங்களை பார்த்து பயந்துகிட்டாங்க. மக்கள் தாவேகாவை பார்த்து ஆதரவு கொடுப்பது அல்லது திமுக தாவேகாவை பார்த்து எப்ப பயப்படுவாங்கன்னா 24 மணி நேரம் களத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த எழுச்சி வரும். அதனால் இன்னைக்கு காரணத்தை திருப்பி 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 காவல்துறையின் மீது காரணத்தை வைப்பது, இவர்கள் மீது காரணத்தை வைப்பது, நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக, நானும் ஒரு அரசியல்வாதியாக, நானும் இந்த நாட்டினுடைய குடிமகனாக நான் அதை ரசிக்கலிங்கண்ணா. களத்துல அக்ரெசிவா 24 hours 7 நாள் இருங்க, 7 நாள் யாத்திரை பண்ணுங்க. யாரு வேண்டான்னு சொன்னது? காவல்துறை இங்க அனுமதி கொடுக்கலையே, இன்னொரு அனுமதி இடத்துல வாங்குங்க. ஏன்னா இங்க வர்ற மக்கள் என்ன வராம போயிருவாங்களா? இங்க நான் மக்களுக்கு ஒண்ணுன்னு நினைக்கிறேன், இங்க காவல்துறை அனுமதி கொடுக்கல, சரி சேலஞ்ச் எடுத்துக்கங்க, 1/2 கிலோமீட்டர் தள்ளி வைங்க, மக்கள் அங்க வரமாட்டாங்களா? இவ்வளவு தூரம் வந்த மக்கள் 1/2 கிலோமீட்டர் வந்து பார்க்க மாட்டாங்களா? அதனால் இதெல்லாமே ஒரு சாக்காகத்தான் நான் பாக்குறேங்கன்னா, ஆக்டிவ் பாலிடிக்ஸ், சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்றவங்க முழு நேரம் களத்தில் இருக்கணும். அது மக்களுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.